வணக்கம். 2024க்கான பிளானர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இதில் குரூப் 2க்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் யாருக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பிகினர்ஸ்க்காக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம புவியியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட். எதுக்காக அப்படின்னா, இந்த பூமி எப்படி உருவானுச்சு, இந்த பூமியில் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியாவில் என்னென்ன நிலத்தோற்றங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த நிலத்தோற்றங்கள் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள், காடுகள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய காலநிலை என்ன, இங்கே இருக்கக்கூடிய வானிலை என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நம்ம புவியிலேருந்து நம்ம ஜிகே படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்தியாவை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து வரலாறு நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா, இப்போது அதோட தொடர்ச்சியாக வரலாறு வரும். இப்போது எங்கேருந்து வந்து நம்ம ஆரியர்களோட படையெடுப்பு எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து முகலாயர்கள் எங்கேருந்து வந்தாங்க, துருக்கியர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அரேபியர்கள் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட படையெடுப்புலாம் எப்படி இருந்துச்சு, எந்த கணவாய் வழியாக வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த படையெடுப்பில் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட பூர்வீக குடிகள்லாம் எப்படி அழிஞ்சாங்க அப்படின்றது நம்ம தெரியும். அதுக்கப்புறமா நம்மளை யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம முகலாயர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் யார் வர்றாங்கன்னா, இந்த போர்ச்சுகீசியர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. இந்த போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வர்றாங்க, டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இது மாதிரி இவங்கெல்லாம் வரிசையாக ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, வணிகம் பண்ணுறதுக்காக. அப்போது இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னா, கடல் வழியாக வர்றாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் வந்து இந்திய புவியியலோட ஒரு அங்கம் தான். சரியா? அப்போ அவங்க கடலில் வர்றாங்க, கடல் வழியாக வந்து இங்கே வணிகம் செய்கிறாங்க. வணிகம் செஞ்சதுக்கப்புறமா இவங்களே இந்திய மக்களை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வரலாறு இதை வச்சு நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ வரலாறு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளை வந்து அயல் நாட்டினர் வந்து நம்மளை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு தேசிய இயக்கமாக இந்திய மக்களே உருவாகிறோம். அப்போ அதை தொடர்ந்து நம்ம எதை படிக்க போகிறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்தை படிக்க போகிறோம். இப்போ இந்திய தேசிய இயக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலேருந்து ஆட்சி செய்கிற ஒருத்தவங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க, உண்ணாவிரதங்கள் இருக்காங்க, அவங்கள வெளியில் போக சொல்கிறாங்க. எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம், நீங்கள் எங்கள் மண்ணில் இருக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்திய தேசிய உருவாகுது. இந்திய தேசியத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து உருவாகுறாங்க. அப்படி உருவாகிறது தான் யாருன்னா, காந்தி, நேரு, அம்பேத்கர், இந்த மாதிரி வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு சைடு வந்து என்ன எப்படி இருக்குன்னாக்க, உண்ணாவிரதம் போன்ற அறப்போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இன்னொன்று புரட்சிகரமாக வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு எதிர்ப்புகள் நடக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு இராணுவத்தையே உருவாக்கி ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இது இந்திய தேசிய இயக்கம் இந்த மாதிரி உருவாகிட்டுருக்கு. அப்போது ஆங்கிலேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து இந்தியாவில் இருக்க தேவையில்ல அப்படின்னா அவங்க இந்தியாவிலேருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. வெளியேற ஆரம்பித்தோன்னே இப்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளே எப்படி ஆட்சி செஞ்சுக்கிறது, அப்போது நமக்கான விதிகள் வந்து தேவைப்படுது, இந்த விதிகளை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை எடுத்துக்கிறாங்க. சரியா? அந்த அரசியலமைப்பு மாதிரியே நமக்கு இந்தியாவுக்கும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழுவை போட்டு பல நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு ஒரு அரசியலமைப்பை இந்தியாவுக்காக உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்போ இப்போது நம்ம அரசியலமைப்பை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த அரசியலமைப்பில் என்னென்ன விதிகள் இருக்குது, இந்த விதிகளை வந்து நம்ம எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போது இங்கே வந்து என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அரசியலமைப்பில் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போது அதே மாதிரி அங்கே இந்திய அளவில் இந்திய தேசியங்கள் இருக்கும்போது தமிழ்நாடு அளவுலேயும் தேசிய இயக்கங்கள்லாம் இருக்குது. அது யாருன்னா காமராஜர், பெரியார், ராஜாஜி, இது போன்ற தலைவர்கள்லாம் இங்கே நம்ம தமிழகத்தில் அவங்கள பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த குடியரசு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பொருளாதாரம். இப்போ இந்திய குடியரசு ஆயிடுச்சு, நமக்கு நம்மளே ஆட்சி செஞ்சுக்கிறோம். இதில் வந்து குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அட்டார்னி ஜெனரல், இது மாதிரி நிறையா பதவிகள் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரோம். சரிங்களா? அதுக்கப்புறமா நமக்கான பொருளாதாரம் என்ன அப்படின்னாக்க,
இந்திய அரசியலமைப்பு உருவானதுக்கப்புறம் நம்ம அதில் அந்த விதிகளின் அடிப்படையில் நம்ம நிறையா திட்டங்களை உருவாக்குறோம். இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி நம்ம வந்து இந்தியாவை வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு, அதாவது உலக நாடுகள் அடிப்படையில் இந்தியாவோட நிலை என்ன, நம்ம ஜிடிபியில் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஎன்பியில் எப்படி இருக்கோம், நம்மளோட சுகாதாரம் எப்படி இருக்குது, நம்மளோட கல்வி எப்படி இருக்குது, சுகாதாரத்தை பெருக்கிறதுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் உயர்த்துறதுக்கு நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரோம், நம்மளோட அந்நிய முதலீட்டை பெருக்கிறதுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம பொருளாதாரம். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக, சரிங்களா, இந்தியாவில் தற்போதைய நிகழ்வுகள் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, அதாவது அரசியலமைப்புலையோ பொருளாதாரத்துலேயோ வரலாறுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, புவியியல் அடிப்படையில் என்னென்ன இருக்குது, இப்போ தற்போதைய காலநிலை என்ன, பேரிடர்கள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் நடப்பு நிகழ்வுகள். சரியா? இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து காமனாக நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் படித்து அப்டேட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இதுதான் வந்து ஜிகே. சரிங்களா? ஜிகேவை இந்த அளவில் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மேஜராக என்னென்ன இருக்குன்னா தமிழ். சரியா? நமக்கு இருக்கிறதுல டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் மொத்தம் 200 கொஷின். 200 கொஷினில் 100 கொஷின் தமிழ், 25 கொஷின் மேத்தமேட்டிக்ஸ். சரியா? ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீதி 75 கொஷின் தான் இந்த ஜிகே. இந்த 75 கொஷினுக்கான தலைப்புகளை தான் நான் சுருக்கமாக நான் சொன்னேன். இப்போது தமிழ் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னாக்க பழைய புக், புது புக் அப்படின்னு 2 இருக்குது. பழைய புக்கில் போன டைம் வந்து அதிகமான கொஷின், அதாவது ஒரு 50% அப்படின்ற அளவுக்கு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புவியியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலபஸ் வைஸ் அந்த ஒரு ஹெட்டிங் எந்தெந்த புக்கில் இருக்குது, எத்தனாவது புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன வீடியோஸாக போட ஆரம்பித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம கவர் பண்ணி ஃபஸ்ட்டு புவியியலை கம்ப்ளீட் பண்ணுவோம். 2024 கண்டிப்பாக எல்லாருமே அரசு அதிகாரிகளாக, வெற்றியாளர்களாக மாறுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.